ஆசா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை உள்ள கேள்விகளும் பதில்களும். ரெகோபெயாம் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண எத்தனை யுத்த வீரரை கூட்டினான்? 1,80,000. கர்த்தருடைய வார்த்தையை ரெகோபெயாமுக்கும் யூதா பென்யமீன் ஜனங்களுக்கும் கூறியவன் யார்? செமாயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரெகோபெயாமோடு யுத்தம் பண்ணுவதை விட்டுவிட்டவர்கள் யார்? ரெகோபெயாமும் யூதா பென்யமீன் மனுஷரும். எருசலேமில் வாசமாயிருந்து யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டியவன் யார்? ரெகோபெயாம். ரெகோபெயான் அரணிப்புகளில் எவைகள் உள்ள பண்டக சாலைகளை கட்டினான்? ஆகாரம், எண்ணெய், திராட்சரசம். ரெகோபெயாம் ஒவ்வொரு பட்டணத்திலும் எவைகளை வைத்து மிகுதியும் பலப்படுத்தினான்? வரிசைகள், ஈட்டிகள். இஸ்ரவேலிலிருந்து ரெகோபெயாமின் இடத்தில் வந்தவர்கள் யார்? ஆசாரியர், லேவியர். லேவியர் ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்களை தள்ளிவிட்டவர்கள் யார்? யெரொபெயாமும் அவன் குமாரனும். யெரொபெயாம் எவைகளுக்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தினான்? மேடைகள், பேய்கள், தான் உண்டாக்கின கன்று குட்டிகள். இஸ்ரவேலில் கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பலியிடும்படி எங்கே போனார்கள்? எருசலேமுக்கு. ரெகோபெயாமும் யூதாவும் எவ்வளவு நாள் தாவீதும் சாலமோனும் நடந்த வழியில் நடந்தார்கள்? 3 வருஷம். மனைவிகள் மற்றும் மறுமனை மனைவிகளில் ரெகோபெயாம் யாரை சிநேகித்தான்? மாகாள். மாகாளின் அப்பா பெயர் என்ன? அப்சலோம். ரெகோபெயாமுக்கு இருந்த மனைவிகள் எத்தனை பேர்? 18. ரெகோபெயாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகள் எத்தனை பேர்? 60. ரெகோபெயாமின் குமாரர் எத்தனை பேர்? 28. ரெகோபெயாமின் குமாரத்திகள் எத்தனை பேர்? 60. ரெகோபெயாம் யாரை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக வைத்தான்? மாகாளின் குமாரன் அபியா. ரெகோபெயாம் யாரை ராஜாவாக்க நினைத்தான்? அபியா. யூதா பென்யமீன் தேசங்களில் பட்டணங்களில் தன் குமாரர் யாவரை பிடித்து வைத்தவன் யார்? ரெகோபெயாம். 2 நாளாகமம் 12. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திய பின் அவனும் இஸ்ரவேலரும் எதை விட்டு விட்டார்கள்? கர்த்தருடைய நியாய பிரமாணம். ரதங்களோடும் குதிரைகளோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தவன் யார்? சீஷாக். சீஷாக் எதிர்மேல் ராஜாவாய் இருந்தான்? எகிப்து. ரெகோபெயாமின் எத்தனையாவது வருஷத்தில் சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்தான்? 5ஆம் வருஷத்தில். ரெகோபெயாமையும் யூதாவையும் சீஷாக்கின் கையில் விழும்படி விட்டுவிட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தரின் வார்த்தைகளை கேட்டபோது தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்று கூறியவர்கள் யார்? ரெகோபெயாமும் பிரபுக்களும். ரெகோபெயாமுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டேன், கட்டளையிடுவேன் என்று கூறினார். கொஞ்சம் சகாயம்.
ரெகோபெயாமும் யூதாவும் யாரை சேவிக்கிறவர்களாவார்கள் என்று கர்த்தர் கூறினார். சீஷாக். ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் அரமனை பொக்கிஷங்களையும் பொன் பரிசைகளையும் எடுத்துக்கொண்டு போனவன் யார்? சீஷாக். சீஷாக் எடுத்துக்கொண்டு போன பரிசைகளுக்கு பதிலாக ரெகோபியாம் எவைகளை செய்தான்? வெண்கல பரிசைகள். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 40. ரெகோபெயாம் எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 17. ரெகோபெயாமின் தாயின் பெயர் என்ன? நாமாள். கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தவன் யார்? ரெகோபெயாம். ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் சகல நாளும் டேஷ் நடந்து கொண்டிருந்தது. யுத்தம். ரெகோபெயாம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீது நகரத்தில். ரெகோபெயாமின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார்? அபியா. 2 நாளாகமம் அதிகாரம் 13. அபியா எவ்வளவு நாள் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான்? 3 வருஷம். அபியா எத்தனை பேரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான்? 4 லட்சம். யெரொபெயாம் எத்தனை பேரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான்? 8 லட்சம். செமராயிம் என்னும் மலை ஏத் தேசத்தில் இருந்தது. எப்பிராயிம். யெரொபெயாம் யாருடைய ஊழியக்காரனாய் இருந்தான்? சாலமோன். யெரொபெயாம் யாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினான்? தன் எஜமான். இஸ்ரவேலரிடம் எவைகள் இருக்கிறது என்று அபியா கூறினான். யெரொபெயாம் உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகள். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டவர்கள் யார் என்று அபியா கூறினான். இஸ்ரவேலர். எவைகளால் தன்னை பிரதிஷ்டையாக்குகிறவன் இஸ்ரவேலில் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனானான். இளங்காலை 7 கடாக்கள். எங்களுக்கோ கர்த்தரே தேவன் கூறியவன் யார்? அபியா. தானும் யூதாவும் எதை காக்கிறோம் என்று அபியா கூறினான். கர்த்தரின் காவலை. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள் என்று இஸ்ரவேலரிடம் கூறியவன் யார்? அபியா. முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதைக் கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் யார்? யூதா ஜனங்கள். தேவன் எப்பொழுது யெரொபெயாமையும் இஸ்ரவேலையும் அபியாவுக்கு முன்பாக முறிய அடித்தார்? யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது. அபியாவுக்கு எதிரான யுத்தத்தில் இஸ்ரவேலில் வெட்டுண்டவர்கள் எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். யூதா புத்திரர் யாரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள்? தேவனாகிய கர்த்தரை. அபியாவின் நாட்களில் பலங்கொள்ள மாட்டாதே போனவன் யார்? யெரொபெயாம். யெரொபெயாம் தன்னை யார் அடித்ததினால் மரணம் அடைந்தார்? கர்த்தர். அபியா எத்தனை ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான்? 14.
அபியாவின் பிள்ளைகள் எத்தனை பேர்? 22 குமாரர், 16 குமாரர்கள். அபியாவின் மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதியிருக்கிறது? தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. 2 நாளாகமம் அதிகாரம் 14 கேள்வி பதில். அபியாவின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? ஆசா. ஆசாவின் நாட்களில் தேசம் எத்தனை வருஷம் அமெரிக்கையாய் இருந்தது? 10 வருஷம். ஆசா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? நன்மையும் செம்மையுமானது. ஆசா எவைகளை அகற்றினான்? அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள், மேடைகள். நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தவன் யார்? ஆசா. யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து ஆசா எவைகளை அகற்றினான்? மேடைகள், விக்கிரகங்கள். யாருக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது? ஆசா. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் ஆசா யூதாவில் எவைகளை கட்டினான்? அரணான பட்டணங்கள். யூதாவில் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற எத்தனை பேர் ஆசாவின் சேனையில் இருந்தார்கள்? 3 லட்சம். பென்யமீனில் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற எத்தனை பேர் ஆசாவின் சேனையில் இருந்தார்கள்? 2,80,000 பேர். ஆசாவின் சேனையில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பராக்கிரமசாலிகள். ஆசாவுக்கு விரோதமாக 10 லட்சம் பேர் கொண்ட சேனையோடே வந்தவன் யார்? எத்தியோப்பியனாகிய சேரா. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். கூறியவன் யார்? ஆசா. கர்த்தர் எத்தியோப்பியரை யாருக்கு முன்பாக முறிய அடித்தார்? ஆசாவுக்கும் யூதாவுக்கும். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனவர்கள் யார்? எத்தியோப்பியா. திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பியவர்கள் யார்? யூதா ஜனங்கள். 2 நாளாகமம் அதிகாரம் 15. தேவனுடைய ஆவி யார் மேல் இறங்கினது? அசரியா. அசரியாவின் அப்பா பெயர் என்ன? ஓதே. இஸ்ரவேலில் அநேக நாளாய் இல்லாதிருந்தவை எவை? மெய்யான தேவன் உபதேசிக்கிற ஆசாரியன், வேதம். இஸ்ரவேலில் அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் டேஷ் இல்லை என்று அசரியா கூறினார். சமாதானம். இஸ்ரவேல் தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் டேஷ் உண்டாயிருந்தது. மகா அமளி. தேவன் இஸ்ரவேலை எவைகளினால் கலங்க பண்ணினார்? சகலவித இடுக்கம். யூதா பென்யமீன் தேசங்களிலும் இருந்து அருவருப்புகளை அகற்றியவன் யார்? ஆசா. தேவனாகிய கர்த்தர் ஆசாவோடு இருக்கிறதை கண்டு எங்கிருந்து திரளான ஜனங்கள் ஆசாவின் பட்சத்தில் சேர்ந்தார்கள்? இஸ்ரவேல். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டவைகளில் எவைகளை யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிட்டார்கள்? 700 மாடுகள், 7,000 மாடுகள். யார் கொலை செய்யப்பட வேண்டும் என்று யூதா ஜனங்கள் உடன்படிக்கை செய்தார்கள்?
தேவனாகிய கர்த்தரை தேடாதவன். யூதா புத்திரரை சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணியவர் யார்? கர்த்தர். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணியவள் யார்? ஆசாவின் தாயாகிய மாகாள். ஆசா யாரை ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி போட்டார்? தன் தாயை. ஆசா தன் தாயின் விக்கிரகத்தை எங்கே சுட்டெரித்தான்? கீதரோம் ஆற்றண்டையில். யாருடைய இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது? ஆசா. ஆசா அரசாண்ட எந்த வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது? 35. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.